திருவாரூர் அருகே தொழில் போட்டி காரணமாக 5 பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பெரும் கலேபரமானது. ட்ரம்ஸ் அடிக்கும் தொழிலாளர்களிடையே ஏற்பட்ட முன்பகையால் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? வரை இசை மற்றும் ட்ரம்ஸ் அடிப்பவர்கள் குச்சி எடுப்பதற்கு பதில் கையில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து ஊரையே அலறவிட்ட சம்பவம் பதைபதைக்கச் செய்திருக்கிறது. உறவுக்காரருக்காக ஆயுதத்துடன் சென்ற 10 பேர் கொண்ட கும்பல் நிராயுதபாணியாக இருந்தவர்களை ஓட ஓட விரட்டி வெட்டியதன் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கலப்பால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மோகன் மற்றும் வேலாயுதம். இவர்கள் இருவரும் தனித்தனியாக ட்ரம்ஸ் மற்றும் பறையடிக்கும் தொழில் செய்து வருகின்றனர். ஆர்டர் பிடிப்பது தொடங்கி ஆட்களை வேலைக்கு அழைத்து செல்வது வரை இவர்கள் இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீண்ட காலமாக தொழில் போட்டி நிலவியுள்ளது. மேலும் மோகன் தன்னுடன் பணியாற்றும் கலைஞர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்களில் சிலர் வேலாயுதத்துடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாக தெரிகிறது. தொடர்ந்து ஏற்பட்ட முட்டல் மோதல் ஒரு கட்டத்தில் பகையாக மாறியது. இதில் மோகனின் உறவினரான ராஜ் தனது மச்சினனுக்காக பழிவாங்கும் படலத்தில் இறங்கியுள்ளார். இந்த சூழலில் ட்ரம்ஸ் அடிக்கும் நிகழ்ச்சிக்காக வேலாயுதம் தனது சகாக்களோடு சென்றுள்ளார். அவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட மோகன் தனது உறவினர் ராஜ் மற்றும் கூட்டாளிகளோடு அங்கு சென்றுள்ளார். அவர்களை கண்டதும் வேலாயுதம் தரப்பினர் சுதாரிப்பதற்குள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். நிராயுதபாணியாக இருந்தவர்கள் திடீர் தாக்குதலில் நிலைகுலைந்து போனார்கள். தொடர்ந்து அவர்கள் தாக்கியதால் உயிரை பாதுகாத்துக் கொள்ள அங்கிருந்து ஓடி தப்பினர். கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ உட்பட பல்வேறு பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டதும் அடாவடி கும்பல் தப்பித்து ஓடியது. இந்த தாக்குதலில் வேலாயுதம், பிரவீன்குமார், புகழ், பூபேஷ் மற்றும் தேவா ஆகிய 5 பேர் காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், தஞ்சை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கலப்பால் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அத்துடன் தலைமறைவாக இருந்த மோகன், ஆகாஷ், சுகன், செல்வகணபதி ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எஞ்சிய நபர்களை பிடிக்க தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பறை இசை மற்றும் ட்ரம்ஸ் தொழில் போட்டி காரணமாக இருவேறு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட முன்பகையால் அடாவடி கும்பல் பயங்கர ஆயுதங்களோடு தாக்கிய சம்பவம் கலப்பால் பகுதியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 5 பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.